மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. வினாடிக்கு 65,000 கன அடியாக நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து உயர்வு காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜீனித்குமார். ஜீனித், மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு கன அடி நீர் அதிகமாக இந்த முறை வெளியேற்றப்பட்டிருக்கிறது? காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 55,000 கனஅடியிலிருந்து 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் டெல்டா பாசனத்திற்காக 22,500 கனஅடி வீதமும் 16 கன் மதகுகள் வழியாக 42,500 கனஅடி வீதமும் மொத்தமாக 65,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அந்த காவிரி கரையோர மக்களுக்கு டெல்டா மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர், தஞ்சாவூர் போன்ற 12 டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த 16 கன் மதகுகளுக்கு முன்பே உள்ள பகுதிகளான தங்கமாம்புரிப்பட்டினம், அண்ணா நகர், வஉசி நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும், அதே போல் செல்ஃபி எடுப்பதற்கோ போட்டோ எடுப்பதற்கோ ஆற்றில் இறங்கி போட்டோ எடுப்பது போன்ற செயல்களில் தவிர்க்க வேண்டும் என்று நீர்வளத்துறை சார்பாக தொடர்ந்து எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. அணை இந்த ஆண்டு நடப்பாண்டில் 7வது முறையாக 120 அடி எட்டியிருக்கிறது. இதனால் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அணையை கண்காணித்து வருகின்றனர். நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் அணையை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தீயணைப்புத்துறை வீரர்களும் அங்கு தயார் நிலையில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.